Alhamdulillah, al-Wahid al-Qahhar. As-salatu was-salamu ala rasulih al-Mukhtar wa ala alihi al-Tuhar wa ashabihi al-Akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi al-Quran al-Azim wal-Furqan al-Majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم عليك بالصوم فإنه لا مثل له أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியர்கள், தபா தாபியர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ரமலான் என்பதே ஒரு மகிழ்ச்சி, ரமலான் என்பதே ஒரு குதூகலம், ரமலான் என்பதே ஒரு சந்தோஷம். ரமலான் என்கின்ற அந்த பெயருக்கே ஒரு தனிச்சிறப்பு. குர்ஆனில ரமதான் என்கின்ற அந்த மாதத்தினுடைய பெயரை தவிர வேற எந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடவில்லை. 12 மாதங்கள் இருக்கின்றன, அதில் எந்த மாதத்துடைய பெயரும் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. ரமதானுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒரு 4 மாதங்களை பற்றி பிறிதொரு இடத்துல பேசுவான். ஃபீஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் அந்த பேர் குறிப்பிடலை. 4 மாதங்கள் சங்கை உருந்திய மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் நிறுத்திடுவான். 4 மாதங்களுடைய பேர்களை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடலை. அதை நபிகளார் சொல்லித் தருவார்கள், விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள். ஆனால் குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு மாதம் இருக்கிறது என்றால் அது ரமலான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலானுடைய மாதம் எத்தகையதென்றால் என்று அல்லாஹு தஆலா ஒரு திருவசனத்தை ஆரம்பிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் என்கின்ற பெயருக்கே ஒரு முக்கியத்துவம், பெயருக்கே ஒரு தனி கண்ணியம், பெயருக்கே ஒரு தனி சிறப்பு. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா மாதங்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 மகன்களோடு, பிள்ளைகளோடு ஒப்பிடுவார்கள். 12 மாதங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 மகன்களை போல. அதிலே ரமலான் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. எப்படி 12 மாதங்களில 12 பிள்ளைகளில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிச்சிறப்பு மிக்கவர்களாக, அழகானவர்களாக, சங்கை பொருந்தியவர்களாக, ஒரு நபியாக, ஒரு அரசராக பல சிறப்புகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்களோ, அதே போன்று ரமலான் மாதங்களிலே தனி சிறப்பும் தனி சங்கையும் தனி கண்ணியமும் பெற்றது என இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள். குர்ஆனுக்கு எப்படி யாசீன் இதயமாக இருக்கிறதோ, அதே போன்று மாதங்களுடைய இதயம் ரமலான். கல்புல் குர்ஆன் யாசீன், குர்ஆனுடைய இதயம் யாசீன் என்று நபிகளார் சொல்லுவார்களே, அதே போன்று
கல்பு ஷுஹூரி ரமதான், மாதங்களுடைய கல்பு இதயம் அது ரமதான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் என்கின்ற அந்த மாதம், அதனுடைய பெயர் அவ்வளவு சிறப்பிற்குரியது, சிறப்பு மிக்கது. ரமலானை நினைத்து வருவதை நினைத்து மகிழ்ச்சி அடைவது என்பது ஒரு ஈமானிய அடையாளம். அது ஒரு ஈமானுடையவர், ஈமான்தாரி, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ரமலான் வருவதை நினைத்து மகிழ்ச்சி அடைவார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டும், வரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இரக்கத்தை கொண்டும், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், அவர்கள் சந்தோஷம் அடையட்டும். ரமலானை விட ஒரு ரஹ்மத், ரமலானை விட ஒரு ஃபதுல் வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு மூமின் மகிழ்ச்சி அடைவதாக இருந்தால், சந்தோஷம் அடைவதாக இருந்தால், ரமலான் வருவதை நினைத்து, ரமலானை அடைய போவதை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அந்த ஆசையும் ரமலானுடைய அந்த தேட்டமும் நமக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே இருக்க வேண்டும், வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ரஜபு ஆரம்பிக்கின்ற பொழுதே நபிகளார் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற துஆவை ஓதக்கூடியவர்களாக, அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் தபரானிலும் பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ரஜபு ஆரம்பித்து விட்டால் அந்த துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யல்லா ரமலானை அடைய செய்வாயாக, ரமலான் வரை எங்களை உயிரோடு வைத்திருப்பாயாக என்பது அதனுடைய பொருள். ரமலான் வரைக்கும் உசுர் இருக்கணும். நபிகளார் எந்த ஒன்றுக்கும் அதை அடைய செய்யணும், அது வரைக்கும் நான் இருக்கணும்னு நபிகளார் எங்கேயும் கேட்டதில்லை. ரமலானுக்கு இந்த துஆ கேட்கிறாங்க, பல்லிக்னா ரமதான், ரமலானை அடைய செய்வாயாக, ரமலானை விட உயிரோடு வைத்திருப்பாயாக, என்னுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக. கணியத்திற்குரியவர்களே, ரமலான் வரை ஆயுள் மட்டுமல்ல, உடல் சுகத்தோடு சஹாபாக்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம சல்லிம்னி இலா ரமலான், எல்லா ரமலான் வரை எங்களை சலாமத்தாக ஆக்கி வைப்பாய். உடல்ல எந்த நோயும் இல்லாமல், எந்த நொடியும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பரிபூர்ணமான ஆஃபியத்தை, உடல் சுகத்தை ரமலான் வரை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் 2 மாதங்கள் அல்ல, 6 மாதங்களுக்கு முன்பு இருந்தே கான யதுஊன ஸஹாபத்து, சஹாபாக்கள் யதுஊன அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், சித்தத ஷுஹுரின், 6 மாதங்களுக்கு முன்பு இருந்தே யுபல்லிகும் ரமதான், ரமலானை அடைய வேண்டும் என்று 6 மாதங்களுக்கு முன்பு இருந்தே துஆ செய்வார்கள். கணியத்திற்குரியவர்களே, ரமலானை அடையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ரமலான் எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு முக்கியத்துவமானது. கணியத்திற்குரியவர்களே, ரமலானை அடைவதற்கு முன்னால் 3 முன் தயாரிப்புகளோடு ரமலானை நாம் அடையணும். 3 வகையான முன் தயாரிப்புகள். முதலாவது உடல் ரீதியான தயாரிப்பு. நம்முடைய உடலை, ரமலானுடைய மிக முக்கியமான ஒரு அமலே நோன்பு தான். ரமலானுடைய மிக முக்கியமான அமலே நோன்பு தான். அப்ப அந்த நோன்புக்காக நம்முடைய உடலை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலுடைய சுகத்தை, உடல் ரீதியான எல்லா வகையான நலவுகளையும் நாம் சரி செய்து தயார் செய்து வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஷாபான்ல, ரமலானுக்கு முன் இருக்கக்கூடிய ஷாபான்ல அதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொல்லுவார்கள், நபிகளார் ரமலானை தவிர வேற எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்பு இருந்ததில்லை. ஒரு மாசம் ஃபுல்லா நபிகளார் எந்த மாசத்திலையும் இருக்க மாட்டாங்க ரமலானை தவிர. ஆனா ஷாபான்ல அதிகமாக நோன்பு இருப்பார்கள்.
ஷாபான் எல்லாம் அதிகமாக நோன்பு இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவித்த ஹதீஸ் புகாரிலும் இருக்கிறது, முஸ்லிம்லும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அபூதாவுதுல ஹதீஸ் இருக்கிறது, நீங்கள் ஃபலா துகத்திமு ரமதான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைனி, ரமலானுக்கு ஒரு நாளுக்கு முன்பதாகவோ அல்லது 2 நாட்களுக்கு முன்பதாகவோ நோன்பை கொண்டு முற்படுத்தாதீர்கள். ஷாபானுடைய இறுதியில நோன்பு வைக்க கூடாது, ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இதன் தஸஃப ஷாபான் ஃபலா தஸூமு, ஷாபான் 15 ஆகிவிட்டால் நோன்பு வைக்காதீர்கள். ஷாபான் 15 பராத்துடைய நோன்பு வைக்கிறோமா இல்லையா, அதுக்கு அடுத்து 15க்கு பிறகு ரமலான் வரை நோன்பு ஃபலா தஸூமு, நோன்பு வைக்காதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நீங்க கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் ஷாபான்ல அதிகமா நோன்பு வைக்க பிரியப்படுவாங்க. ஆனா பிறருக்கு சொல்லுகின்ற பொழுது வைக்காதீங்கிறான். பாதிக்கு மேல ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நோன்பு வைக்காது. என்ன காரணம்? நீங்கள் நஃபிலான இந்த நோன்பை வைத்து உங்களுடைய உடலை, நீங்கள் உடல் சுகத்தை குறைத்து ஃபர்துல கோட்டை விட்டுறாதீங்க, ரமலான்ல கோட்டை விட்டுறாதீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நம்முடைய உடலை, உடல் சுகத்தை முறையாக சரியாக ஆக்கி கொண்டு ரமலானை எதிர்கொள்ளணும். நம்முடைய சாதாரணமாக உடல் செக்கப், நார்மல் செக்கப் ரமலானுக்கு முன்னால் ஒரு தடவை பார்த்துடணும். பிரஷர் உள்ளவங்களா இருந்தா பிரஷரை ஒரு தடவை செக் பண்ணிடணும். சுகர் உள்ளவங்களா இருந்தா சுகரை ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஹார்ட் பேஷண்டா இருந்தா ஹார்ட் ஒரு தடவை செக் பண்ணிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை எல்லாத்தையும் முழுமையாக செக் பண்ணி உடலை சரி செய்து ரமலானுக்கு தயாராகணும். கண்ணியத்திற்குரியவர்களை நன்றாக ஞாபகம் வையுங்கள், சிறு சிறு விஷயங்களுக்காகவெல்லாம் நோன்பை விடுவதற்கு தயாராகாதீர்கள். தலைவலிக்குது நோன்பு வைக்கல, வயிற்று வலிக்குது நோன்பு வைக்கல, லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு நோன்பு வைக்கல. கண்ணியத்திற்குரியவர்களை நாம வைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் நம்மை சார்ந்தவர்கள், நம்மின் மீது பிரியம் கொண்டவர்கள், அத்தாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ காய்ச்சடிக்கிற மாதிரி இருக்க நோன்பை விட்டுடலாமே. கண்ணியத்திற்குரியவர்களை நோன்பை வைப்பதற்கு எதுவெல்லாம் வழியோ அதெல்லாம் யோசிக்கணும். நோன்பை விடுவதற்கு எதுவெல்லாம் வழியோ அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நாம் அப்படியே மாத்தமா இருக்கோம். நோன்பு வைக்கிறதுக்கு எதுவெல்லாம் வழியோ அதை யோசிக்கிறதே இல்லை. நோன்பை விடுவதற்கு எதுவெல்லாம் வழியோ அதெல்லாம் யோசிக்கிட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு முன்பதாக உடல்நிலையை கருத்திலே கொண்டு அதை சரியாக்கி முறையாக்கி நோன்பு வைப்பதற்குண்டான உடலாக தகுதியானதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பிரஷர் இருக்கிறது, சுகர் இருக்கிறதெல்லாம் நோன்பு வைப்பதற்கு தடையல்ல. காரணம், நோன்பு பிரஷரையும் சுகரையும் சரி செய்யும் என்பது அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட விஷயம். உலக அளவில் ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கு. நோன்பு சுகரை குறைக்கும், நோன்பு சுகரை கூட்டாது, நோன்பு பிரஷரை குறைக்கும், நோன்பு ஹார்ட் டிசீஸ் இருந்தால் அது சரி பண்ணும், நோன்பு வயிற்று பிரச்சனை இருந்தால் சரி பண்ணும், எல்லாத்தையும் நோன்பு சரி செய்யும். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக சொல்லப்படுவது அல்ல. அல்லாஹ் ரொம்ப அழகாகவும் சொல்லிட்டான், வான் தஸூமு கைருல் லக்கும்டான், நீங்க நோன்பு வச்சா உங்களுக்கு நல்லதுன்ட்டான். எல்லா வகையான நல்லதும் அதுல வந்துடும். அல்லாஹ்வுடைய வார்த்தை ப்ரூஃப், மெடிக்கல் ரீதியா மருத்துவ ரீதியா சயின்ஸ் ரீதியா ப்ரூஃப் பண்ணப்பட்ட விஷயம், எல்லாத்துக்கும் சரி செய்யும். அப்ப நம்முடைய உடலை நோன்புக்காக தயார் செய்து அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் முன்னமே சரி செய்து தயார் செய்து நோன்புக்கு ரமலானுக்குள்ளே நுழைய வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, பொருளாதார ரீதியாக நாம் முன் தயாரிப்புகளோடு ரமலானுக்குள்ள நுழையணும். பொதுவா ரமலானுடைய மாதத்துல நம்மளுக்கு இறக்க குணம் நிறைய வந்துடும். கண்ணியத்திற்குரியவர்களை, அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒண்ணு. நீங்க ரமலானுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு மனிதனிடத்தில் அந்த இறக்க குணத்தை பார்க்க முடியுமானா முடியாது. ரமலான்ல அந்த இறக்க குணம், அது அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இறங்குது அதுல. அதனால அந்த இறக்க குணம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ரமலான்ல கேட்டாரு, நோன்பாடி கேட்டுட்டாரு, மறுக்க மாட்டோம். எப்படியாவது எதையாவது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நீங்க ரமலானுக்கு முன்னாடி ஒருத்தர் கேளுங்க, தரமாட்டாங்க. ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க, யோசிப்பாங்க.
ரமலான்ல கேளுங்க, எந்த யோசனையும் இருக்காது. அள்ளி 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 கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஒரு மனசை போட்டுருவான். அதுதான் ரமலான். அதுதான் ரமலானுடைய பெரிய அதிசயம். அது ரமலானுடைய பெரிய ஆச்சரியம். அது ரமலானுடைய ஸ்பெஷல். அது அப்ப அப்படி கொடுப்பதற்குண்டான மனம் வருவதற்கு பொருள் வேணும். அப்ப ரமலானுக்கு முன்னாடியே கொஞ்சம் சிறுக சிறுக ரமலானுக்காக சேமிச்சு வைக்கணும். நிறைய ரமலான்ல கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வதுன் நாஸ், மனிதர்களிலேயே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வதுன் நாஸ். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்ற அந்த நாள்ல, ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீலை சந்திக்கின்ற அந்த ரமலானுடைய மாதத்தில கான அஜ்வது மினர் ரீஹில் முர்ஸலா, வீசுகின்ற காற்றை விட அதிகமான கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சாதாரணமாகவே அதிகமாக கொடுப்பாங்க. ரமலான்ல காற்று மாதிரி அள்ளி 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 வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதுதான் காற்றுங்கிறது. காசு இப்படி வரும் இப்படி கொடுத்துருவாங்க, இப்படி வரும் இப்படி கொடுத்துருவாங்க, கையில தங்காது ரசூலுல்லாஹ்ட்ட. அவ்வளவு அதிகமாக தர்மம் செய்வார்கள். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது என்றால், இப்ப அதற்கான பொருள்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஜகாத் கடமையாக இருக்கின்ற பட்சத்தில் ஜகாத்துடைய கணக்க ரமலானுக்கு முன்னாடியே யோசிக்கணும். எவ்வளவு நகை இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு வியாபார பொருள் இருக்கு, எவ்வளவு பேங்க் சேவிங்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அப்ப அதற்குண்டான இவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப இந்த ஜகாத்துக்குண்டான பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் பொருளாதார ரீதியாக நாம் ரமலானுக்கு முன் தயாரிப்பு செய்து கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக உள ரீதியான தயாரிப்பு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் எப்படி ரமலானை எதிர்கொள்வீர்கள்? கைஃப குன்தும் யஸ்தக்பிலூன ஷஹ்ர ரமதான், ரமலானுடைய மாதத்தை நீங்க எப்படி எதிர்கொள்வீர்கள்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு மத்தியில அணுவளவும் பொறாமை இல்லாதவர்களாக எதிர்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு முன்பதாக நம்முடைய மனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கி பரிசுத்தமான நிம்மதியான சந்தோஷமான ஒரு உள்ளத்தோடு ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கக்கூடிய பிறர் முஸ்லிம் இடத்துல இருக்கக்கூடிய கசடுகள், இந்த சங்கடங்கள், போட்டி, பொறாமை இதெல்லாம் இல்லாமல் ரமலானுக்குள்ள நுழையணும். கண்ணியத்திற்குரியவர்களே, யாராவது தவறுகள் செய்திருந்தால், யாராவது கஷ்டங்கள் கொடுத்திருந்தால் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடணும். ரெண்டும் இருக்கு. நம்ம ஒருத்தரை கஷ்டப்படுத்தியிருக்கோம், சிரமப்படுத்தியிருக்கோம், ரமலானுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு. உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்தியிருந்தா, உங்களை சிரமப்படுத்தியிருந்தா, இல்லை கஷ்டப்படுத்தியிருக்கேன், சிரமப்படுத்தியிருக்கேன், உங்களை பற்றி நிறையா பேசியிருக்கேன், புறம் பேசியிருக்கேன், தப்பாக பேசியிருக்கேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, ரமலான் வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மன்னிப்புடைய மாதம். அல்லாஹ் மன்னிக்கணும். யாராவது கஷ்டம் கொடுத்திருந்தா, சிரமம் கொடுத்திருந்தா அவங்க மன்னிக்காமன்னு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த தவறும் இல்லையே. நாம அப்படி ஒன்றும் யாரையும் கஷ்டப்படுத்தாத மகான்களாக இந்த உலகத்துல வாழலையே. நம்மால பிறர் ஏதோ ஒரு வகையை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய பேச்சால், நம்முடைய பார்வைகளால், நம்முடைய கரங்களால், நம்முடைய கால்களால், நம்முடைய சிந்தனைகளால் ஏதோ ஒரு வகையில பிறகு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சில ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம், சில கொஞ்சமா கஷ்டப்படுத்திருப்போம். ஆக மொத்தம் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி கஷ்டம் கொடுக்கின்ற சமயத்துல அதை நினைச்சு அதை சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டா தப்பில்லையே. ரமலானுக்குள்ள போறோம், பரிசுத்தமாக போறோம், ஏன் இந்த கசடை வச்சுக்கணும், ஏன் இந்த அழுக்க வச்சுக்கணும்? இந்த அழுக்கையும் கிளீன் பண்ணிட்டு உள்ள நுழையலாமே, இந்த கசடையும் நீக்கிட்டு உள்ள நுழையலாமே. அதே போன்று மன்னிப்பு கேட்க வருகிற இடத்துல தாராளமா மன்னிச்சு விட்டுறது. அங்க இருமாப்பு கொள்வது, அங்க வீராப்பு கொள்வது. இதே வீராப்பையும் இதே இருமாப்பையும் அல்லாஹ் நம்ம இது கொண்டுட்டா உன்னை மன்னிக்க முடியாது போன்ட்டா. மன்னிப்பு கேட்டவர்கிட்ட மன்னிச்சிட வேண்டியதானே. இருக்கிற வேலை இல்லை, அப்படிதான் வருவாரு, மன்னிப்பு கேட்பாரு. அது நமக்கு தேவையில்லையா? மன்னிப்பு கேட்க வர்றாருல்ல, நம்மை தேடி வருகிறார் இல்லையா, தவறை உணர்கிறார் இல்லையா, நம்ம இடத்துல வருகிறார் இல்லையா, மன்னிப்பு கேட்கிறார் இல்லையா, மன்னிச்சுட்டா போச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயங்களுக்கு மன்னிப்பு இல்லை, சில விஷயங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அல்லாஹ் தஆலா சில சட்டங்களை குர்ஆன்ல இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சட்டங்கள்லாம் வெளியிலேருந்து பார்க்க போகும்போது சில கொடுமையாக இருக்கு, கடினமாக இருக்கு,
அப்படிலாம் சொல்லப்படுகிறதா இல்லையா? அதை உணர்கின்ற பொழுதுதான் அதனுடைய உண்மைத்துவம், இது சரிதான் அல்லாஹ் சொன்னது. அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடக்கூடிய ஆணையும் வெண்ணையும் நீங்க கையை வெட்டிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கையை வெட்டிருங்கிறது கடுமையான தண்டனையாக இருக்கிறதே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனா எதை அவர்கள் திருடி கொண்டு போகிறார்கள், எப்படிப்பட்ட ஒன்றை திருடி கொண்டு போகிறார்கள் என்று நாம் அதற்குள்ளே அனுபவிக்கின்ற பொழுது, யாரு திருடினாங்களோ அவன் கையை வெட்ட சொன்னது அல்லாஹ் சரிதான் தோணுது. அதுக்கு மன்னிப்பில்லை. ஒரு பொது சொத்து அதை திருடி கொண்டு போவது என்பது எவ்வளோ ஒரு வேதனையும் எவ்வளோ ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இது மாதிரியான ஒரு சூழல் சிறுக 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 சேமித்து வைத்த ஒரு வீட்டில் நகையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்ட அந்த குடும்பத்தார்களுடைய நிலை எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு சிரமமா இருக்கும். மிக இலகுவாக உள்ளே நுழைந்து இலகுவாக ஒன்றை எடுத்துவிட்டு போய்விட்டு இவர்களுடைய நிலை என்ன, அதனால் பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் போதுதான் அல்லாஹ் கையை வெட்ட சொன்னது சரிதான். கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயங்களுக்கு மன்னிப்பு இல்லை. சமீபத்தில் கூட சவுதியில் ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. ஒருத்தரை கொலை செஞ்சிட்டார். கொலைக்கு இஸ்லாமிய சட்டத்தின்படி கொலைக்கு கொலைதான் தீர்ப்பு. ஆனா இதற்குரியவர்கள் மன்னிச்சுட்டா கொலை செய்ய வேண்டியதில்லை. தெரியாம குடும்பத்தார்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், ஃபிதியா கொடுக்கணும். நீங்க என்ன கேட்டாலும் தர்றோம், இவ்வளவு லட்சம் வேணுமா தர்றோம், ஆனா என் மகனை மன்னிச்சிடுங்க, திரும்ப தண்டனை கொடுத்துடாதீங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, சமீபத்தில் கத்தார்லையோ சவுதியிலோ நடந்தது. ஒரு குடும்பத்தார்கள் கொலை செஞ்சுட்ட ஒரு பையன் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான். இப்போ இந்த குடும்பத்தார்களுக்கு மரண தண்டனை நிச்சயமாயிருச்சு. இப்போ இவர்கள் போய் யார் பாதிக்கப்பட்டார்களோ இடத்துல போய் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னுடைய எல்லா சொத்தையும் தர்றேங்கிறாங்க, எங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ தர்றோம். சவுதிக்காரங்க மண்டியிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமா. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கும். மண்டியிட்டு தன்னுடைய ஆடைகளை கலட்டி, தன்னுடைய தலையில போட்டிருக்கக்கூடிய எல்லாம் கலட்டி முன்னாடி போட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிக்கவே இல்லை, அது குற்றமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயங்களுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றேன். மன்னிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் மன்னிக்கல. அது அதனுடைய பாதிப்பு, அது அவ்வளோ அனுபவப்பட்டது. எங்க பிள்ளைய நாங்கள் இழந்திருக்கோம். அப்ப அந்த பாதிப்பை நீங்களும் உணருமா இல்லையா? சாதாரணமாக மன்னிச்சுட்டா இந்த விஷயத்தை, கொலை எவ்வளோ பெரிய குற்றம், அதை எப்படி மன்னிக்க முடியும்? எவ்வளவோ கெஞ்சுறாங்க, குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் கதறுது, மன்னிக்கவே இல்லை. அது தப்பும் இல்லை, மார்க்கம் அதை தப்புன்னு சொல்லல. அவன் மன்னிச்சாதான் தீர்ப்பு, மன்னிக்கலன்னா கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயங்களை அல்லாஹு தஆலா சட்டமாக ஏற்றிருக்கிறான் என்றால் அதில் அவ்வளவு அதை அனுபவிக்கின்ற பொழுது அதனுடைய உண்மையான தாத்பரீகம் தெரிய வருகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு எதை மன்னிக்க முடியுமோ அவைகளை மன்னிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அவைகளை மன்னிப்பதிலே எந்த விதமான தவறுகளும் கிடையாது. அப்படி மன்னித்து ஒரு பரிசுத்தமான இதயத்தோடு உள்ளத்தோடு ரமலானை எதிர்கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 முன் தயாரிப்புகளோடு நாம் ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். ரமலானை அடைந்ததற்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய கடமையாக இருப்பது நோன்பு. ரமலானில் அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கிய ஒன்று நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு கடமை. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலான் மாதத்தை அடைந்து விடுகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்புல விதிவிலக்கு என்பது அல்லாஹ் யாரை விதிவிலக்காக சொல்லி இருக்கிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் விதிவிலக்கு அல்ல. அல்லாஹ் சிலருக்கு நோன்புல ரமலான்ல விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க, நோன்பு வைக்க தேவையில்லை. இன்குன்தும் அலா சஃபரின், பிரயாணத்தில் இருந்தா அல்லது நோயாளியாக இருந்தா அந்த நோயும் நோன்பு வைத்தா கூடும், நோய் கூடும், நோன்பு வைத்தா உயிர் போயிடும்.
இந்த 2 நோய் தான். நோன்பு வைத்தா நோயுடைய அளவு கூடும். சரியான மருத்துவர் அதற்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். நீங்க நோம்பு வச்சா நோய் கூடும், நோம்பு வச்சா உயிர் போயிடும். இப்படியான நோய். பிரயாணம், அதே போன்று பெண்கள் கர்ப்பமாக இருந்தா, பெண்களுடைய அந்த மாதவிடாய் காலம், இவர்களுக்குத்தான் நோன்பு கடமை இல்லை. பால் குடிப்பாட்டக்கூடிய பெண், அவர்களும் நோன்பு வைக்க முடிஞ்சுட்டா வச்சிடணும். இவர்களை தவிர்த்து வயதுக்கு வந்ததற்கு பிறகு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 13 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா நோன்பு கடமை. நோன்பை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. கணியத்திற்குரியவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கும் அனுமதி இல்லை. நம்மிடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது, மாற்றிக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நோன்பு, 17க்கு ஒரு நோன்பு, 27க்கு ஒரு நோன்பு, லாஸ்ட் நோன்பு, ஷார்ட்கட். அல்லாஹ் என்ன, நீங்க மற்றவங்க எல்லாம் அறிவாளி, மற்றவங்க எல்லாம் லூசு, நீங்க மட்டும் அறிவாளி. அல்லாஹ் தஆலா அதை அப்படியே உங்களை உங்களுடைய ஷார்ட்கட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவான். எப்படி இந்த சிந்தனையெல்லாம் வருதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நோன்பு 27, அப்புறம் என்ன 30. எப்படி அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவான்? மற்றவன்லாம் கிறுக்கனா 30 நாள் நோன்பு வைக்கிறவனுக்கு கொடுக்குறதையும் 3 நாள் நோன்பு வைக்கிறவங்களுக்கு கொடுக்குறதும் சமமாயிருமா? அதே மாதிரி இந்த ரமலானை ஒட்டி கல்யாணம் தொலைஞ்சிச்சு. இந்த ஷாபான்ல கல்யாணம் பண்றாங்க பாருங்க. ஷாபான்ல கல்யாணம் பண்ணி, அதுவும் இந்த 15 பிறையிலேருந்து இந்த 30 பிறைக்குள்ள கல்யாணம் பண்றாங்க பாருங்க, தொலைஞ்சு. அவங்களே நோன்பு வைக்கிறன்னு விருப்பப்பட்டாலும் குடும்பத்தில் வைக்க விட மாட்டாங்க. என்ன, புது மாப்பிள்ளை புது பொண்ணு நோன்பு வைக்க சொல்றீங்க? யாருங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? புது மாப்பிள்ளையும் புது பெண்ணும் நோன்பு வைக்க கூடாது என்று யார் அனுமதி கொடுத்தது? நான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நோன்புக்கு யாருக்கும் சலுகை இல்லை. புது மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, புது பொண்ணா இருந்தாலும் சரி, பழைய மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, பழைய பொண்ணாக இருந்தாலும் சரி, நோன்பு கடமை. அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பெரிய மனுஷிகள்ங்கிற பேர்ல வைக்க விடுறதில்லை, நோன்பு வைக்க விடுறதில்லை. வைக்காதீங்க. பல பேர்களை பார்த்துருக்கிறோம். அதுல விருந்து வேற, அன்னைக்கு புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் கூப்பிட்டு விருந்து வேற போடுறாங்க ரமலான்ல, பகல்ல, பகிரங்கமா. எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? பகிரங்கமாக உணவு உண்ணுவது ரமலான்ல கொலை குற்றத்திற்கு சமமானது. சாதாரண விஷயம் இல்ல. சில இமாம்கள் அப்படி எழுதுறாங்க, ரமலான்ல பகிரங்கமாக சாப்பிடுபவர்களை கொலை செய்து விடுங்கள் எழுதுறாங்க. அவ்வளவு கடுமையான குற்றம் அது, அவ்வளவு கடுமையான குற்றம். அதுல விருந்து போட்டா, ரமலான்ல விருந்து போட்டா, புது மாப்பிள்ளைக்கு முன்னு கூப்பிட்டு விருந்து போடுறான். கணியத்திற்குரியவர்கள், நார்மலா உள்ளது. அஜத்தை எங்கேயோ பார்த்துட்டு ரொம்ப வேகமா பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. பொதுவா நடைமுறையில உள்ளது. நோன்பு வச்சுக்கலான்னு புது மாப்பிள்ளை கொண்டு நோன்பு வச்சுக்கிட்டா இல்லைங்கிறான். என்னன்னு கேட்டா வைக்க விட மாட்டாங்கிறான். கணியத்திற்குரியவர்களே, நோன்பு எல்லாரின் மீதும் கடமை, யாரும் அதற்கு விதிவிலக்கு இல்லை என்பதை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்புக்கு ஈடான ஒரு அமல் உலகத்திலே இல்லை. அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு. அபூ உமாமா அவர்களிடத்திலே நபிகளார் சொல்வார்கள், நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்னத் அஹ்மதிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு. நோன்புக்கு இணையான ஒரு அமல் இந்த உலகத்திலேயே கிடையாது. நோன்பு வைங்கன்றாங்க சொல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான தயாரிப்புகளிலே இந்த 3 வாரங்களையும் ரமலானுள்ளே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் பேசலாம் என்று எண்ணம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ரமலான், நோன்பு இவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். நோன்புக்காக முழுமையாக உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ரமலானை முழுமையாக சலாமத்தாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.